தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் நிலைய எல்லைக்குட்பட்ட துள்வார்குளம் குளத்து பரவில் பக்கத்தில் ஒரு விவசாய கிணத்துல மயில் ஒன்று விழுந்துட்டுன்னு நமக்கு அந்த விவசாயி தகவல் சொன்னார். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாசுதேவநல்லூர்லேருந்து நெற்கட்டும் சேவல் போகிற ரோட்டில் இந்த குளத்து பறவை இருக்குது. வண்டி அந்த விவசாய கிணறு வரைக்கும் போக முடியாதனால வண்டியை நம்ம மெயின் ரோட்லேயே நிறுத்திட்டு மீட்பு பணிக்கு தேவையான கயிறு வச்சு எடுத்துக்கிட்டு போனோம். அப்போது நம்ம வீரர் ஒருத்தர், அதாவது இந்த மீட்பு பணியில் கயிறு கட்டி இறங்குறது நான் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளே கயிறு கட்டி இறங்கி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு படி இருந்தது. அந்த படியும் சரிவர இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கயத்தை இடுப்பில் கட்டிக்கிட்டு மேலே ஒருத்தர் கயத்தை பிடிச்சிக்கிட்டாரு. 2-3 பேர் கயத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. உடனே கயிறு மூலமாக கீழே இறங்கி குறிப்பிட்ட தூரம் இறங்கின பிறகு ஒரு 4 அடி 5 அடிக்கு கிணத்துக்குள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால, படி இல்லாதனால உடனே கிணத்துக்குள்ளே உள்ளே குதித்து அந்த மயிலுக்கிட்ட பக்கத்தில் போகும்போது மயில் பக்கத்தில் வந்தோடனே அது மிரண்டு கொஞ்சம் தள்ளி போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கிணத்துக்குள்ளே இறங்கி மயில் பக்கத்தில் போகிறோம். அந்த பாசியெல்லாம் அந்த மயில் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் நகர முடியலை. இருந்தாலும் அந்த மயிலை அதோடய வாலையும் தோகையும் பிடிச்சி எடுத்து பறக்க தான் செஞ்சுது, பதற தான் செஞ்சுது. அந்த பாசியை ஃபுல்லாமே அது மேலே இருந்தது. அதுவும் கொஞ்சம் கடினமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த மயிலை கயிறு கொண்டு நல்லா 2 சுற்று மென்மையாக மெதுவாக சுற்றி மேலே சின்னதாக ஒரு நாட்ஸன் முடிச்சு போட்டு, நாட்ஸன் லைன் ஒரு முடிச்சு போட்டு அதை மேலே தூக்கியாச்சு. மேலே தூக்கும்போது கயிறு கொஞ்சம் இறுகுச்சு. இறுகின கயிறு லூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அதை சுற்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்க காரணம்னா அந்த பாசி அது மேலே இருக்குது. அதை எடுக்க முடியல. கயிறுலையும் சுற்றிக்கிட்டதுனால கொஞ்சம் கடினமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை நான் சுற்றிட்டேன். பாருங்கள், சுற்றியாச்சு. சிம்பிளாக தான், லைட்டாக தான் சுற்றிட்டு மேலே ஒரு முடிச்சு போட்டாச்சு. மேலே ஒரு முடிச்சு போட்டு அந்த கயிறு வர மாட்டேங்குது. அதாவது 2-3 முடிச்சு 2-3 சுற்றணுன்ட்டு சுற்றுதேன். அந்த பாசி நம்மளை அது மீட்பு அந்த இதை கயிறை சுற்றுறதுக்கு பாசி உள்ளேருந்து பாசி தள்ளி தான் ஒரு வழியாக சுற்றியாச்சு. இப்போ மேலே இழுக்காங்க. அதுக்கடுத்து நான் இருன்னு சொல்லி அந்த கயத்தோட முடிச்சு லைட்டாக உருவிச்சு அதை கொஞ்சம் சரி பண்ணி இதன பிறகு அந்த மயிலை ஒரு வழியாக மேலே தூக்குதாங்க. மேலே நம்ம வீரர்கள் இருக்காங்க. அவங்க மேலே தூக்கிட்டாங்க. அந்த ஓனரும் அந்த கிணத்தோட உரிமையாளர் இருக்கார், தூக்கியாச்சு. இப்போது அந்த குறிப்பிட்ட அளவு படிக்கு மேலே வர முடியாததுக்கு எட்டாத தண்ணிக்குள்ளே எட்டாதனால கயிறை பிடிச்சி மேலே ஏறுதேன். மேலே ஏறி இடுப்பில் கட்டின கயிறையும் பிடிச்சிக்கிட்டு அந்த கயிறை மேலே தொங்கிக்கிட்டு இருக்கேன். அதோடு தொங்கிக்கிட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கனக்குள்ள சின்னதாக எதுக்கு ஸ்டக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கலந்த வண்டு, பொடி வண்டாக ஒரு 10 வண்டு கூடு கட்டியிருக்கு. அதில் நான் தெரியாமல் உரசிட்டேன். போகும்போது அதை நான் கவனிக்கலை. வரும்போது கவனிக்காமல் அதில் உரசிட்டேன். உடனே ஒரு 4-5 வண்டு ஒரே இடத்துல மாறி மாறி கடிச்சது. சரி, அது ஒன்றும் இல்லை, சின்ன பொடி கடந்த வண்டு தான், பெருசாக பாதிப்பதில்லை அப்படின்ட்டு கயிறை கட்டிக்கிட்டு மேலே கல்லுகளை பிடிச்சிக்கிட்டு